பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஷவர்மா ப்ளஸ் ஒரு ஸ்பெஷலான சிக்கன் கிரில் சாப்பிட போயிட்டுருக்கோம். இது எங்கள் ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நிறைய கடைங்க இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது ஈவன். ஆனால் இங்கே வந்து டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இவங்க போடுற அந்த மசாலாலாம் சீரியஸ்லி கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செமையாக இருக்கும், செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. லெட்ஸ் செக் இட் அவுட். ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக அந்த கேஃபிடேரியாவுக்கு வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பைசி ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து சிக்கன் சார்கோலும் அப்புறம் சிக்கன் கிரில்லும் சொல்லியிருக்கோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஷவர்மா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். திஸ் இஸ் த ஒன். இது மேலே வந்து கொஞ்சம் கெச்சப் ஊற்றி அடித்தா சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. வா செம்ம, கொஞ்சம் கிட்ட தெரியல உள்ளே இருக்காதுண்ணா. சீரியஸ்லி இந்த ஏரியாவில் வந்து துபாயிலே ஆக்சுவலாக நிறைய இடத்துல ஷவர்மா இருக்குது. இன்னும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் கூட இருக்குது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் இது வந்து சின்ன கேஃபிடேரியா இருந்தாலும் இங்கே ஷவர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சீரியஸ்லி. இந்த ஏரியாவில் பர்துபாயில் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், அவ்வளோ இருக்கும் டேஸ்ட்டு. அது தெரிஞ்சு இங்கே ஷவர்மா போயிட்டு ஆக்சுவலி எல்லா கடையிலையுமே ஷவர்மா சாப்பிட்ருக்கேன். இங்கே தான் வந்து தாறு மரம் இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு ஷவர்மாவில் ஓப்பன் பண்ணி அது உள்ள அந்த மசாலாலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சிக்கன்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு. இத்தனைக்கும் இந்த ஷவர்மாவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 dirham தான். ஆக்சுவலாக இங்கே ஈவினிங் டைம்லாம் வந்திங்கன்னா செம க்ரௌடாக இருக்கும். உட்காரத்துக்கே நமக்கு இடம் கிடைக்காது. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இங்கே. ஈவன் வீக் டேஸில் கூட இங்கே பிஸியாக தான் இருக்கும். நல்லா ஃபேமஸ் இந்த கடை ஆக்சுவலி. கரெக்டாக வந்து துபாய் பஸ் ஸ்டாண்ட் அது பக்கத்துலேயே இருக்குது. இந்த நம்ம காமெடியில் சொல்லுவாங்களே துபாய் பஸ் ஸ்டாண்ட், துபாய் மெயின் ரோட். ஆக்சுவலாக எங்கள் ரூமும் அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி இங்கே தான் இருக்குது. யாருன்னா ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்கள் ரூம் எங்கடா இருக்குதுன்னு கேட்டால் பர்துபாய்ன்னு சொல்லுவேன். எங்கடா இருக்குது பர்துபாய்னா துபாய் பஸ் ஸ்டாப், பர்துபாய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி தான். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஷவர்மா வந்து ஓப்பன் பண்ணி அது உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
அப்படி இவங்க இதில் என்ன தான் கலக்கிறாங்கன்னு தெரில, இது மட்டும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிங்க் கலரில் ஏதோ சாஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஸ்பைஸியாக, அதான் அந்த ஸ்பைசி இதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ செம்ம டேஸ்ட் இது. ஆக்சுவலி இங்கே பர்துபாய் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் 5 dirham காஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நல்ல டேஸ்ட்டான ஷவர்மா கொடுக்குறது வெரி ரேர் தான். செம்மையாக இருக்கும் சீரியஸ்லி. நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பைட் வச்சுருவோம். செம்ம இந்த ஸ்பைசி தான் செம்மையாக இருக்குது, வேறு லெவல். நம்ம வந்து க்ரில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரில் ஆர்டர் பண்ணிங்கன்னா சூப்பு தருவாங்க. இந்த சூப்பும் நல்லாயிருக்கும், பெப்பர் சிக்கன் சூப்பு. இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த க்ரில் வர வரைக்கும் இது நமக்கு தருவாங்க. நல்லா ஸ்பைஸியாக கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்பைசி சிக்கன் கிரில்லு ப்ளஸ் வந்து பெப்பர் சிக்கன் சார்கோலு. ஸோ இது மேலே சலாடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்கனே மறைஞ்சு கிடைக்கும் அதனால. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹம்மூஸு, அதுக்கப்புறம் கார்லிக் சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தாதுன்னு சலாடு, அதுக்கப்புறம் குப்பூஸ் வேறு. ஸோ இந்த குப்பூஸ் வச்சு நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்றதுக்காக. ஸோ இதுவும் ஆக்சுவலாக ஒரு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம். சரி, இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரில்லை வந்து ட்ரை பண்ணலாம். சிக்கன் கிரில்லில் பாருங்கள், இப்படி கையில் இப்படி எடுக்கும் போதே அப்படியே புட்டுரும் அதுவே தானா, அந்தளவுக்கு சாஃப்டாக. ஸோ ஃபஸ்ட்டு லெக் பீஸ் தான் வரும் நமக்கு எப்பவுமே, நம்ம ஃபேவரெட்டு. ஸோ இந்த சிக்கனோட கொஞ்சம் இந்த கார்லிக் சாஸு, ஆக்சுவலாக இங்கே இந்த கார்லிக் சாஸ் வந்து இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. வேறு லெவல், செம. இவங்க மெயினாக இந்த கிரில் உள்ள பார்த்திங்கன்னா சிக்கன் கிரில்லில் இந்த க்ரீன் கலரில் ஸ்பைஸியாக ஒரு சட்னி மாதிரி போடுறாங்க, அதை பாருங்களேன். இதுதான் பயங்கர ஸ்பைசி, சான்ஸே இல்லை, வேறு லெவல் டேஸ்ட் இது. இதோடு சேர்த்து நீங்கள் அந்த சிக்கனை வச்சு சாப்பிடும் போது சும்மா அப்படி இருக்கும், சான்ஸே இல்லை. இந்த ஸ்பைசிலாம் வச்சுருக்கேன் பயங்கரமாக, இதோட சாப்பிட்டீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும். வா, அம்மா காரம் செம. நல்லா ஸ்பைசி விரும்புகிறவங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குது ஸ்பைசி, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஷாப்புக்கு வந்து இந்த சிக்கன் வந்து இந்த கிரில்லுக்காக இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இந்த உள்ளே இருக்க இந்த ஸ்பைசினஸ்க்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது, செம்ம காரம், செம்ம டேஸ்ட்.
இப்போ வந்து சிக்கன் சார்கோலை ட்ரை பண்ணுவோம். பா பீஸே பயங்கர பெருசாக இருக்குது. அது வந்து ஒரு பீஸ் எடுப்போம். ஆஹா, இதுவே நல்லா உள்ள சிக்கன் உள்ளெல்லாம் மசாலாலாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம அம்மூஸோடு வச்சு ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். செம்ம தாறுமாறாக இருக்குது. இந்த பர்துபாய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சுற்றி இருக்க நம்ம ஆளுங்க யாருன்னா நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாசியோ கேஃபெட்டேரியா போங்க. மறக்காமல் இந்த ஷவர்மா, கிரில்லு, இந்த சார்கோல் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. சீரியஸ்லி டிஃப்ரெண்ட் தென் அதர்ஸ். Seriously, you guys will be loving it. இந்த சிக்கன் கிரில்ல ஏதோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இவங்களே எதனா போடுறாங்களா, ஓன் மசாலாவான்னு தெரில. சத்தியமாக செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்லாம் இங்கே வீக்லி 2 or 3 times எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். இப்போ தான் கொஞ்ச நாளாக வரதில்லை, திரும்ப வர ஆரம்பிச்சிருவோம் அகைன். நாக்கில் அந்த காரம் அப்படியே ஊறி இருக்கு, நல்லா ஸ்பைசி, செம்ம. அது கூட நீங்கள் வந்து இந்த கார்லிக் சாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். சீரியஸ்லி இந்த சாஸ் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இது மட்டும் கிடையாது. இங்கே ஆக்சுவலாக நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. பர்கரு, சாண்ட்விட்ஜு எல்லாமே இருக்குது இங்கே ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சர்வீஸும் இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளே இருக்கவங்க ஃபோன் பண்ணிங்கன்னா டெலிவரியும் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஜூஸ் கூட இங்கே செம்மையாக இருக்கும். நாங்கள் அதுவும் நிறைய குடிச்சிருக்கோம். இன்றைக்கி சொல்லலை, இதுவே இவ்வளோ இருக்குது, அதெல்லாம் குடிக்க முடியாது சத்தியமாக இப்போ இருக்கிறதுக்கு. ஓகே கைஸ், ஒரு வழியாக நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சீரியஸ்லி எல்லாமே தாறுமாறாக இருந்தது, வேறு லெவலு, செம்ம டேஸ்ட்டு, செம்ம. ஆனால் ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி, இந்த பர்துபாய் பக்கத்தில் சுற்றி இருக்கவங்க மறக்காமல் கிளாசியோ கேஃபெட்டேரியா வாங்க. நான் சொன்ன டிஷ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இங்கே இன்னும் நிறைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உண்மையிலே எல்லாமே வேறு லெவலுங்க, தாறுமாறாக இருந்தது. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் ராஜன்ஸ்வர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லும் அமுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடிக்கடி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ see you guys in next videos. Bye bye. போடா 6 வீடு காலா போச்சுன்னா யாரும் சொல்லி கேவலப்படாரா, ஏன்ட்ட சொல்லு போ.